கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேளைகளில் நாம் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து இன்றைக்கு இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனும் தன்னை குறித்து மேன்மையாக எண்ணுகிறான். ஏதோ ஒரு பெரிய ராஜா வீட்டு புள்ள மாதிரியும், ஏதோ பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தது மாதிரியும் நினைத்து கொண்டு எத்தனை பெருமையாய், எத்தனை மனமேட்டிமையாய், எத்தனை இருதய கடினமாய், எத்தனை அன்பற்றவர்களாய் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எவ்வளவு இரக்கமும் கிருபையும் பாராட்டி இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தால் நிச்சயமாக அன்புள்ளவர்களாக, மனத்தாழ்மையுள்ளவர்களாக, தேவனுக்கு பயந்தவர்களாக நாம் வாழத்தான் செய்வோம். பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். கவனித்து பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் தமது ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், ஒரு விசை நான் உன் அருகே கடந்து போகும் பொழுது நீ கைவிடப்பட்டவனாக, தூர எரிந்து விடப்பட்டவனாக, இதோ உன் இரத்தத்தில் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடக்கிறதை நான் கண்டேன். ஒரு கண்ணும் உன்பேல் இரக்கம் வைக்காமல் இருக்கிறதை பார்த்தேன். நான் உன் அருகே கடந்து போகும் பொழுது உன் இரத்தத்தில் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடக்கிற உன்னை பார்த்து நான் உன் மீது மனம் இறங்கினேன். மாத்திரமல்ல, உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஆகவே நீ இன்றைக்கு பிழைத்திருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒருவேளை ஒரு 26 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை கவனித்து பார்த்தால் தேவனுக்கு பிரியமானவனாய் அல்ல, பாவியாய், பாவத்தில் பன்றியைப் போல உழன்று கொண்டிருந்தவனாய், தரித்திரத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களை மறக்க முடியாது. அதே போல் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையும் கவனித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கை நீங்கள் திரும்பி பாருங்கள். எத்தனை தரித்திரத்தில், எத்தனை கண்ணீரில், எத்தனை கஷ்டத்தில், எத்தனை நிம்மதியில்லாத வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க யோசித்து பாருங்கள். எனக்கு ஒரு நண்பன் உண்டு, ஜெபராஜ்னு பேர். அவங்க அப்பா பனையேறுவார். அவங்க வீட்டில் 7 பிள்ளைகள். அவங்க வீட்டுக்கு சில நேரம் பதனி குடிக்கிறதுக்கு போவோம் நாங்கள் ஒரு சில நண்பர்கள். போனால் அவங்க அப்பா ஒரு கோவணத்தை பாய்ச்சிட்டு பனை ஏறிக்கிட்டு இருப்பார். பார்த்திங்கன்னா அந்த பனை மரம் பக்கங்களில் ஒரு சின்ன வடலி போட்டு வச்சுருப்பாங்க. அதில் பதநீர் காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா உட்காந்து அந்த அடுப்புக்குள்ளே பாம்போல பதனி கிண்டுவாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு காய்ச்சிட்டேன்னு ஒரு காக்கி கலர் காய்ச்சிட்டே போட்டிருப்பானுவேன். சின்ன பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலரில் ஒரு பாவடை, சத்துணவில் கொடுக்குற ஒரு பாவடையை கட்டியிருக்கும். மேல் சட்டையே கிடையாது, எல்லாம் வயிற்றை காட்டிட்டு பேத்தக்குட்டி மாதிரி தான் அந்த ஆளை சுற்றிட்டு வரும். பார்த்துக்கிடுங்க, இந்த பனங்கிழங்க தின்னுட்டு, அந்த நொங்கை வெட்டி தின்னுட்டு, பெப்பரப்பேன்னு ஒன்றும் தலையில் எண்ணெய் இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே அவங்க அம்மா கஞ்சை காய்ச்சி வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஏதோ ஆப்பிரிக்கா தேசத்துக்குள்ளே போய் அங்கே உள்ளவனை பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள், வெள்ளைக்காரன் குஞ்சுகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு. ஒருத்தன் சவுதியில் இருக்கான், ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், ஒரு பிள்ளை டீச்சராக இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க கிராமத்தில் உள்ள அந்த ஆலயத்தில் போய் உட்காந்து அந்த அம்மா கண்ணீர் விட்டு ஜோமன், ஏசப்பா என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்போ கவனித்து பாருங்கள், தேவன் அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் மீது பாராட்டின இறக்கம். இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா 2 காரணிக்கு அவங்க அப்பா சும்மா வேட்டி சட்டை கட்டிட்டு ஜம்முன்னு கட்டில் படுத்து கிடக்காரு. அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்திருக்கிறாங்க. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த இறக்கம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எதற்காக இதை சொல்லுகிறேன்? இந்த பூமியில் மனிதர்களாகிய நாம் ஒருவேளை இன்றைக்கி தேவனற்றவர்களாக இருப்போம்னு சொன்னால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பரிதபிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். அது ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. ஆகவே நம்மீது இரக்கம் வைத்த கர்த்தர், நம்மை ஆசீர்வதித்த கர்த்தர், நம்மை மேன்மையாய் உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கு நமக்கு காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்னை தேடி வருவானா, என் பிள்ளை ஜெபிப்பானா, என் பிள்ளை ஒருவேளை என்னை மகிமைப்படுத்துவானான்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது தெரியுமா? பணம், வீடு, வாசல், காரு, பங்களான்னு வந்த உடனே தேவாலயத்துக்கு போகிறதுக்கு மறந்துடுறோம். கடந்த மாதத்தில் விளாத்திக்குளம் பக்கத்தில் பனையடிப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கோம். ஆலயத்துக்கு முன்பதாக ஒரு வீடுங்க.
அந்த வீட்டில் நல்ல வெளியூர்லேருந்து காரில் வந்திருக்காங்க, எல்லாம் டீசெண்டாக இருக்காங்க. ஆலயத்தில் 2 நாள் மீட்டிங் நடக்கு, ஒரு நாள் கூட மீட்டிங்க்கு வரல. மெல்ல அந்த ஆலயத்தில் இருந்த சபை ஊழியர்கிட்ட கேட்டேன், இந்த குடும்பத்தார் கிறிஸ்தவங்களா இல்லையா, ஏன் ஆலயத்துக்கு வரலன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை பிரதர், அமெரிக்க தேசத்தில் அவர் பாஸ்டராக இருக்கார். வா, எங்கே பாஸ்டராக இருக்கார்? அமெரிக்காவில் ஒருத்தர் பாஸ்டராக இருக்கார். பாஸ்டர் வந்திருக்கார். ஆனால் வீட்டு முன்னாடி இருக்கிற சர்ச்சுக்கு வரலைங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வருஷத்துக்கு ஒருக்கா வெளியூர்லேருந்து வருவாங்க, நல்ல வசதியாக இருக்காங்க, சென்னை பட்டணத்தில் இருக்காங்க, அமெரிக்க தேசத்தில் இருக்காங்க, வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க, வந்து 2 நாள் 3 நாள் இந்த கிராமத்தில் தங்கியிருந்து நல்லா சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஊர் கிராமம் எல்லாம் சுற்றி பார்ப்பாங்க, 4வது நாள் கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னார். நான் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்களை ஆசீர்வதிச்சது கர்த்தர் தானே. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சர்ச்சில் 2 நாள் கூட்டம் நடக்கு, ஒரு நாளாவது கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளலாமே. அது என்ன வில்லுப்பாட்டாக நடக்குங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிற ஆராதனைக்கு வரக்கூடாதபடிக்கு உங்கள் இருதயம் கொழுத்து போய் இருக்குன்னா உங்களை என்ன சொல்ல? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மனிதன் தேவனை மறக்கிற நிலைக்கு வந்திருக்கிறான். உங்களை அன்போடு தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் மீது எப்பொழுதும் இரக்கம் வைத்திருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறபடினால் ஒரு நாள் அவரை மறக்காதீங்க, ஒரு நாளும் மறக்காதீங்க. நான் சில நாள் நாகர்கோயிலுக்கு போவேன். நான் போகிற எங்கள் சொந்தக்காரங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச்சோ ஏஜி சர்ச்சோ இருக்காது. சில நேரம் சால்வேஷன் ஆர்மி இருக்கும், அந்த சர்ச்சில் போய் நான் ஆராதனையில் கலந்துட்டு வருவேன். சில நேரம் கிருபாசனம் இருக்கும், அந்த சர்ச்சில் போய் ஆராதனை கலந்துட்டு வருவேன். எந்த சர்ச்சுக்கு நான் என்னங்க, கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், விக்கிரக ஆராதனைக்கு மட்டும் போகக்கூடாது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மீது இரக்கம் வைத்த கர்த்தரை ஒரு நாளும் மறக்காமல் வாழ பழகுங்க. அப்பொழுது உங்கள் தலைமுறையும் கைவிடப்படாமல் பாதுகாக்கப்படும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒருவரும் கெட்டு போகாதபடி இரக்கம் வைக்கிறவரே, நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு உம்மை விட்டு தூரம் போகாத இருதயத்தை எங்களுக்கு தந்தரணும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் கண்ணோக்கி பார்த்து உமது இரக்கத்தை அவர்களை விட்டு விலக்காமல் இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.